إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தையாகிய அல் குர்ஆன் என்றும் வழிகாட்டுதல்களில் மிகச்சிறந்த வழிகாட்டுதல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் காட்டித்தரப்பட்ட வழிமுறையாகிய அஸ்ஸுன்னா என்றும் விடயங்களில் மிக மோசமான விடயம் மார்க்கத்தினுள்ளே புதிதாக உட்புகுத்தப்பட்டவைகள் இவைகள் அனைத்தும் நூதனங்கள் பித்ஆக்கள் எல்லா பித்ஆக்களும் மறுமையில் நரகத்தின் பால் இட்டுச் செல்லும் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழியை கூறியவனாக எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்ல நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமானது. சலாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கையில் அணுவணுவாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் கியாம நாள் வரைக்கும் இந்த சத்திய தீனுல் இஸ்லாத்திலே நிறைத்திருக்கக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இந்த இடத்திலே ஒன்று குழுமி இருக்கக்கூடிய அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவனும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எமக்கு எப்படி வழிகாட்டினார்களோ, எந்த விடயங்களை இஸ்லாம் நல்லமல்கள் என்று அடையாளப்படுத்தி இருக்கிறதோ அந்த விடயங்களில் நாம் முழு கவனத்தையும் செலுத்தி அந்த விடயங்களில் நாம் முயன்ற அளவு ஈடுபடுவதோடு எந்த விடயங்களை இஸ்லாம் தடை செய்திருக்கிறதோ, பாவம் என்று ஹராம் என்று அடையாளப்படுத்தி இருக்கிறதோ அந்த விடயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே இருந்து முற்றுமுழுதாக அப்புறப்படுத்தி வாழ்வதற்கு எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிவானாக. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஸ்லிம்களாகிய நாங்கள் எங்களுடைய ஈமானை பொறுத்தவரையில் நாம் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறோம், மலக்குமார்களை ஈமான் கொண்டிருக்கிறோம், நபிமார்களை ஈமான் கொண்டிருக்கிறோம். அதே அடிப்படையில் நாம் இந்த உலகத்திலே ஒரு குறுகிய காலம் வாழ வந்தவர்கள், மறுமைக்கு பின்னால் தான் நிரந்தரமான வாழ்க்கை இருக்கிறது என்று நானும் நீங்களும் ஆழமாக நம்பி இருக்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு குறுகிய கால வாழ்க்கை வட்டம். இந்த குறுகிய கால வாழ்க்கையை நாம் முடித்து கொண்டு மறுமை நோக்கிய பயணத்துக்கு நானும் நீங்களும் தயாராக வேண்டும். எப்படி இந்த உலகம் அல்லாஹ்வினால் படைக்கப்பட்டதோ அதே போன்று இந்த உலகம் ஒரு நாள் அழிக்கப்படும். குல்லு மன் அலைஹா ஃபான் வ யப்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். எப்படி இந்த உலகம் படைக்கப்பட்டதோ அதே போன்று ஒரு நாள் இந்த உலகம் அழிக்கப்படும். அல்லாஹ்வை தவிர இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கலாம், ஜின்களாக இருக்கலாம், ஏனைய படைப்பினங்களாக இருக்கலாம், அனைத்துமே ஒரு நாள் அழிக்கப்படும்.
குல்லு ஷைஇன் ஹாலிகுன் இல்லா வஜ்ஹா லஹுல் ஹுக்மு வ இலைஹி துர்ஜஊன். அல்லாஹ்வை தவிர இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை விடயங்களும் ஒரு நாள் அளிக்கப்படும், அவனின் பக்கம் நாம் மீளவிருக்கிறோம் என்பதாக அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகம் அளிக்கப்பட்டதன் பின்னால் நாம் அந்த மறுமை நாளுக்காக வேண்டி எழுப்பப்பட காத்திருப்போம். மறுமை நாளுக்கு அல்லாஹு தஆலா முழு மனித சமுதாயத்தையும் ஜின் சமுதாயத்தையும் அல்லாஹு தஆலா அந்த மறுமையிலே எழுப்பாட்டுவான். யௌம யகூமுர் ரூஹு வல் மலாயிகத்து ஸஃபா லா யதகல்லமூன இல்லா மன் அதின லஹுர் ரஹ்மானு வ கால ஸவாபா. அந்த மறுமையில் முழு மனித சமுதாயத்தினர்களும் எழுப்பாட்டப்படுவார்கள். அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே மனிதன் எப்படி வாழ்ந்தான் என்பதை விசாரிப்பதற்காக வேண்டி அந்த விசாரணையுடைய நாளையில் அல்லாஹு தஆலா முழு மனித சமுதாயத்தையும் எழுப்பாட்டுவான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், மலக்குமார்கள் அணி அணியாக வந்து நிற்பார்கள். அல்லாஹ் யாருக்கு அனுமதி கொடுக்கிறானோ அந்த மனிதர்கள் மாத்திரம் தான் அந்த நாளையில் பேசுவார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மறுமையுடைய நிலைமை என்பது நானும் நீங்களும் நினைப்பதை போன்றதல்ல. மறுமையுடைய நிலைமை என்பது கடுமையாக இருக்கும். நானும் நீங்களும் என்னுடையும் உங்களுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த நாளையில் சூரியன் எங்களுக்கு மேலால் கொண்டு வந்து நிறுத்தப்படும். ஒரு மைல் தூரத்திலேயோ அல்லது ஒரு குச்சியுடைய தூரத்திலேயோ அந்த சூரியன் கொண்டு வந்து நிறுத்தாட்டப்படும். அன்பார்ந்தவர்களே, உலக நிலைமையை எடுத்து பாருங்கள். சூரியன் பல மைல்களுக்கு அப்பால் இருந்து அதனுடைய ஒளியை வீசுகிறது. அந்த சூட்டை கூட எங்களால் தாங்க முடியாது. சில நேரங்களில் சூரியனுடைய அந்த அளவு குறைந்து செல்லுகின்ற பொழுது பூமியை நோக்கி மேலால் கொண்டு வந்து நிறுத்தாட்டப்படும். தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி ஓடிக்கொண்டிருப்பான். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்திலே நானும் நீங்களும் வாழுகின்ற பொழுது எனக்கு ஒரு பிரச்சனை என்றால் என்னுடைய சகோதரன் ஓடி வருவான், என்னுடைய மனைவி இருப்பார்கள், என்னுடைய கணவன் இருப்பான், என்னுடைய தாய் தந்தை இருப்பார்கள், ஏன் என்னுடைய நண்பர்கள் கூட இருப்பார்கள். மறுமையில் அப்படி யாருமே வரமாட்டார்கள். மறுமையில் ஒவ்வொரு மனிதனும் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி ஓடிக்கொண்டிருப்பான். யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீ. அல்லாஹ் அந்த நிலைமையை பற்றி திருமறையிலே எப்படி சொல்லுகிறான் தெரியுமா? யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீ வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபதிஹி வ பனீஹி லிகுல்லி இம்ரிஇம் மின்ஹும் யௌமஇதின் ஷஅனுன் யுக்னீஹி. ஒவ்வொரு மனிதனும் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி தன்னுடைய நிலைமை என்னவாக இருக்குமோ என்று ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய மனைவியை விட்டும் விரண்டோடுவான், தன்னுடைய பெற்றோர்களை விட்டும் விரண்டோடுவார்கள், தன்னுடைய சகோதரர்களை விட்டும் விரண்டோடுவார்கள். அப்படியாப்பட்ட ஒரு கடுமையான நாள் அன்பார்ந்தவர்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, உறவுகளே, அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அப்படி ஓடக்கூடிய அந்த நாளையில் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், اليوم نختم على أفواههم وتكلمنا أيديهم وتشهد أرجلهم بما كانوا يكسبون. அந்த மறுமையுடைய நாள் ஒவ்வொருவரும் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி ஓடக்கூடிய நாள். அந்த நாளையிலே அல்லாஹ் சொல்லுகிறான், மனிதர்களுடைய வாய்களுக்கு நாங்கள் பூட்டை போட்டு விடுவோம், அவர்களால் பேச முடியாது. உலகத்திலே நியாயம் கற்பித்ததை போன்று அவர்களால் இன்றைய தினத்திலே நியாயம் கற்பிக்க முடியாது. அவர்களுடைய வாய்களுக்கு நாங்கள் பூட்டை போட்டு விடுவோம். எங்களோடு படைத்தரப்போடு எவைகள் பேசும் தெரியுமா? வதுகல்லிமுனா ஐதீஹிம் வதஷ்ஹது அர்ஜுலுஹும். அவர்களுடைய அந்த கரங்கள் பேசும், அவர்களுடைய கால்கள் பேசும். வதஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். உலகத்தில் எப்படியெல்லாம் நடந்து கொண்டார்களோ அதற்கு எதிராக அந்த உறுப்புகள் சாட்சி சொல்லும் என்று அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்லுகிறான். வகாலூ லிஜுலூதிஹிம் லிம ஷஹித்தும் அலைனா. அந்த தோள்கள் கேட்கும். தோள்கள் மனிதனுக்கு எதிராக பேச ஆரம்பிக்கின்ற பொழுது மனிதன் கேட்பான், உன்னுடைய சுகத்துக்காக வேண்டித்தான் இந்த உலகத்திலே இஸ்லாம் தடை செய்தவைகளை எல்லாம் நான் செய்தேன்,
உன்னுடைய சுகத்துக்காக வேண்டி. ஆனால் இந்த மறுமையுடைய நிலையில் எல்லோரும் ஓடுகிறார்கள், தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி ஓடுகிறார்கள். நீ எனக்கு எதிராக சாட்சி சொல்லுகிறாய். காலு அன்தகனல்லாஹு அல்லதி அன்தக குல்ல ஷை. அப்பொழுது அந்த உறுப்புகள் சொல்லும், அந்த தோல் சொல்லுமாம், அதாவது உன்னை உலகத்திலே இறைவன் பேச வைத்தான், எல்லா உறுப்புகளையும் அல்லாஹ் எப்படி பேச வைத்தானோ அதே போன்று என்னையும் பேச வைத்திருக்கிறான் என்று அந்த உறுப்புகள் சொல்லும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அப்படியாப்பட்ட நாளையில், அப்படி அகோரமான ஒரு நாளையில் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய நிலை என்னவாக இருக்குமோ என்று அங்கலாய்க்கக்கூடிய அந்த நேரத்திலே அல்லாஹு தஆலா ஒவ்வொருவருடைய பட்டோலைகளையும் வழங்க ஆரம்பிப்பான். அவனுடைய பட்டோலைகளை வழங்க ஆரம்பிப்பான். அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், ஃபஅம்முதிய கிதாபஹு பியமீனி. யாருக்கப்படுகிறதோ ஃபயகூல் ஹா உம்க்ரஉ கிதாபியா. என்னுடைய பட்டோலைகள், இதை வாசியுங்கள், இதை வாசியுங்கள் என்று அந்த மனிதன் சொல்லுவான். இன்னி ظننت أني ملاق حسابيا فهو في عيشة راضية. அந்த மனிதன் சொல்வான், நான் உலகத்திலே வாழுகின்ற பொழுது இதை எதிர்பார்த்து கொண்டிருந்தேன், இப்படி ஒரு நாள் வரும், இப்படி ஒரு கேள்வி எனக்கு இருக்கும் என்று நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன், அந்த நாள் தான் இது என்று அந்த மனிதன் சொல்லுவான். فهو في عيشة راضية في جنة عالية. அவனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை, அந்த மறுமையில் கொடுக்கப்படக்கூடிய அந்த வாழ்க்கையை அவன் பொருந்திக் கொள்வான். மிக உயர்ந்த சுவர்க்கத்திலே அவன் இருப்பான். குதூஃபுஹா தானியா. அவன் கையெட்டக்கூடிய அந்த இடங்களிலே பழங்கள் இருக்கும். அந்த பழங்களை பறித்து அதிலே இருந்து அவன் உண்ணுவான். குலு வஷ்ரபு ஹனீஅம் பிமா அஸ்லப்தும் ஃபில் அய்யாமில் ஹாலியா. அந்த வழக்கரங்களிலே அந்த ஏடுகள் யாருடைய கைகளிலே கொடுக்கப்படுகிறதோ அவர்களுக்கு சொல்லப்படும், நீங்கள் இந்த பழங்களை புசியுங்கள் என்று சொல்லப்படும் என்று அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்லுகிறான். அன்பார்ந்தவர்களே, அப்படி ஒரு கடுமையான நாள், அந்த நாளையில் யாருடைய இடக்கரங்களிலே அவர்களுடைய பட்டோலைகள் வழங்கப்படுகிறதோ அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், வஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பிஷிமாலி. யாருடைய இடக்கரங்களிலே அவர்களுடைய ஏடுகள் கொடுக்கப்படுகின்றனவோ ஃபயகூலு யா லைதனி லம் ஊத கிதாபியா. இந்த ஏடுகள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க கூடாது என்று மனிதன் நங்கலாய்ப்பான். வலம் அத்ரி மா ஹிசாபியா. இப்படி ஒரு நாள் வரும் என்று நான் நினைத்து கூட இருக்கவில்லையே, நான் உலகத்திலே மறந்து வாழ்ந்தேன் என்று அந்த மனிதன் கை சேதப்படுவான். யா லைதஹா கானத்தில் காதியா. நான் இந்த உலகத்திலே அழிக்கப்படுகின்ற பொழுது இந்த ஏடுகள் அப்படியே அழிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று மனிதன் நங்கலாய்ப்பான். அந்த மனிதனை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், ஹுதூஹு ஃபகுல்லூ தும்மல் ஜஹீம ஸல்லூ. அவனை பிடியுங்கள், அவனை பிடித்து அவனுக்கு விலங்கிடுங்கள். தும்மல் ஜஹீம ஸல்லூ தும்ம ஃபீ சில்சிலத்தின் 70 திராஅன் ஃபஸ்லுகு. 70 முழச்சங்கிய நரகத்திலே வீசிவிடுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லுவான் என்பதை திருமறை குர்ஆன் எங்களுக்கு அழகாக சொல்லி காட்டுகிறது. இப்படித்தான் அந்த மறுமையுடைய நிலைமை இருக்கும், கடுமையாக இருக்கும். அல்லாஹும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நிறைய இடங்களிலே மறுமையை பற்றி எச்சரிக்கை செய்தார்கள். மறுமையுடைய நிலைமைகள் இவ்வாறுதான் இருக்கும் என்று எங்களுக்கு எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த எச்சரிக்கைகள்? நானும் நீங்களும் பாடம் படிக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே. இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு குறுகிய கால வாழ்க்கை. 60-70 வருடங்கள் கொண்ட இந்த உலக வாழ்க்கையில் நானும் நீங்களும் மனோ இச்சைப்படி நடந்துவிடக் கூடாது. அல் குர்ஆனும் அஸ்ஸுன்னாவும் எந்த அடிப்படையில் ஒரு மனிதன் வாழ்வதை வழிகாட்டி இருக்கிறதோ அந்த அடிப்படையில் தான் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அந்த மறுமையிலே சுவர்க்கவாதிகள், அதாவது சுவர்க்கவாதிகள் ஒரு ஓரமாக அதாவது அடையாளப்படுத்தப்படுவார்கள், நரகவாதிகளாக அடையாளப்படுத்தப்படுவார்கள். சுவர்க்கவாதிகளை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், உதுஹுலூஹா பிஸலாம். நீங்கள் அதாவது சந்தோஷமான முறையில் மன அமைதியாக
அமைதியாக நீங்கள் சுவர்க்கத்திலே நுழையுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லுவான். நரகவாசிகள் நரகத்திலே தூக்கி வீசப்படுவார்கள் என்று அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அப்படி சுவர்க்கவாதிகள் சுவர்க்கத்துக்கு அனுப்பப்பட்டதன் பின்னால் அந்த சுவர்க்கவாதிகளிடத்திலே அல்லாஹ் கேட்பான், அதாவது உங்களுக்கு நான் சுவர்க்கத்தை கொடுத்து விட்டேன், நீங்கள் இதை பொருந்திக் கொண்டு விட்டீர்களா? இதற்கு மேலால் இதற்கு அதிகமாக ஏதாவது உங்களுக்கு தேவையாக இருக்கிறதா என்று அல்லாஹ் கேட்பான். அந்த சுவர்க்கவாதிகள் சொல்வார்கள், இறைவா, இந்த உலகத்திலே நாங்கள் எதை இலக்காக வைத்து வாழ்ந்தோமோ, எந்த சுவர்க்கத்தை இலக்காக கொண்டு இந்த உலகத்திலே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டோமோ அப்படியாப்பட்ட சுவர்க்கத்தை, அந்த இலக்கை நாங்கள் அடைந்து கொண்டோம். இறைவா, நீ எங்களை நரகத்தை விட்டும் காப்பாற்றி இருக்கிறாய், நரக வேதனைகளை விட்டும் எங்களை பாதுகாத்திருக்கிறாய், இதற்கு மேலால் எங்களுக்கு வேறொன்றும் தேவையில்லை யா அல்லாஹ் என்று மனிதர் அந்த சுவர்க்கவாதிகள் சொல்வார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹு தஆலா தன்னுடைய திரையை அகற்றி தன்னுடைய முகத்தை அந்த சுவர்க்கவாதிகளுக்கு காட்டுவான். அவர்களுக்கு சுவர்க்கம் கிடைத்ததை விட அவர்கள் இன்னும் சந்தோஷப்படுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படி மறுமையுடைய நிலைமை கடுமையாக இருக்கின்ற அந்த நாளையில் கல்லா இன்னஹும் அர் ரப்பிஹிம் யௌமைதில் லமஹ்ஜூபூன், மறுமையில் ஒவ்வொரு மனிதனும் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி ஒவ்வொருவரை விட்டும் அவர்கள் விரண்டோடுவார்கள். தாயை விட்டும் தந்தையை விட்டும், ஏன் உலகத்திலே வலது கையாக இருந்த சகோதரர்கள், நண்பர்கள், உயிரை கூட கொடுப்பதற்கு துணிச்சலாக இருந்த நண்பர்கள் கூட மறுமையில் ஒவ்வொருவரை விட்டும் விரண்டோடுவார்கள். அந்த நாளையில் அல்லாஹு தஆலா சொல்லுவான், கல்லா இன்னஹும் அர் ரப்பிஹிம் யௌமைதில் லமஹ்ஜூபூன், அந்த மறுமையுடைய நாளையிலே, அந்த அகோரமான அந்த நாளையில் மனிதன் ஒவ்வொருவனும் என்னுடைய நிலைமை என்னவாக இருக்கும் என்று ஏங்கக்கூடிய அந்த நாளையில் அல்லாஹுக்கும் சில மனிதர்களுக்கும் இடையிலே ஒரு திரையை போட்டு விடுவான். அவர்களுக்கும் அல்லாஹுக்கும் எந்த ஒரு தொடர்பாடலும் இருக்காது என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். வலா யுகல்லிமுஹுமுல்லாஹு யௌமல் கியாமத்தி வலா யுஸக்கீஹிம் வலஹும் அஸாபுன் அலீம், அந்த மறுமையுடைய நாளையில், அந்த மஹ்ஷருடைய நாளையில் வலா யுகல்லிமுஹுமுல்லாஹு யௌமல் கியாமா, சிலரோடு அல்லாஹு தஆலா பேச மாட்டான், அதே போன்று அவர்களை பார்க்கவும் மாட்டான், அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான். வலஹும் அஸாபுன் அலீம், அவர்களுக்கு இழிவான வேதனை இருக்காக அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்லி காட்டினதை நபிகளார் 3 முறை ஓதினார்கள். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அப்படியாப்பட்ட மனிதன் அவனுடைய வாழ்க்கை அழிந்து விட்டது, அவன் நாசமாகி விட்டான், அவன் நஷ்டவாளியாகி விட்டான், அப்படியாப்பட்டவர்கள் யார் என்று கேட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, அப்பொழுது நபிகளார் சிலரை குறிப்பிட்டு சொன்னார்கள், இப்படியாப்பட்டவர்களுக்கு மறுமையில் அந்த தண்டனை கிடைக்கும், அவர்களால் அல்லாஹ்வை பார்க்க முடியாது, அவர்களால் அல்லாஹ்வோடு பேச முடியாது, அல்லாஹ் அவர்களை தூய்மைப்படுத்த மாட்டான் என்று சிலரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தினார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அப்படி ஒரு தண்டனை கிடைக்கும் என்றிருந்தால் எங்களுடைய நிலை என்னவாக இருக்கும் என்பதை நானும் நீங்களும் ஒரு கணம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மறுமையில் அல்லாஹ்வுடைய உதவியை தவிர வேறு எந்த ஒரு உதவியும் இருக்காது. அப்படியாப்பட்ட ஒரு நாளையில் அல்லாஹ் எங்களோடு பேசவில்லை என்றால், அல்லாஹ் எங்களை பார்க்கவில்லை என்றால், அல்லாஹ் எங்களை தூய்மைப்படுத்தவில்லை என்றால் எங்களை போன்ற ஒரு நஷ்டவாளி இல்லை என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அதிலே முதலாவது ஷாரார் யார் தெரியுமா? முதலாவது ஷாரார், இந்த உலகத்திலே சத்தியம் கிடைக்கப்பட்டதன் பின்னால், இதுதான் தெளிவு என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டதன் பின்னால் உண்மையை மறைக்கின்றவர்கள், அந்த பாக்கியம் இருக்காது. இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸலல்லாஹு மினல் கிதாப் வயஷ்தரூன பிஹி தமனன் கலீலா, அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய வேதங்கள் இறங்கப்பட்டதன் பின்னால் அவனுடைய வேதத்திலே இருக்கின்றவற்றை மறைக்கக்கூடியவர்கள், வயஷ்தரூன பிஹி தமனன் கலீலா, அந்த உண்மையை, அந்த சத்தியத்தை மறைத்தவர்கள், அதே போன்று அதை அற்ப லாபங்களுக்காக விற்று உண்ணக்கூடியவர்கள்.
உலாயிக மா யகுலூன ஃபீ புதூனிஹிம் இல்லன்னார், அவர்கள் தங்களுடைய வயிறுகளிலே உணவாக சாப்பிடக்கூடியவைகள் நெருப்பு என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். வலா யுகல்லிமுஹுமுல்லாஹு யௌமல் கியாமத்தி வலா யுஸக்கீஹிம் வலஹும் அஸாபுன் அலீம். அப்படியாப்பட்டவர்களோடு அல்லாஹ் பேசவும் மாட்டான், அவர்களை பார்க்கவும் மாட்டான், தூய்மைப்படுத்தவும் மாட்டான், அவர்களுக்கு நோவினை தரக்கூடிய வேதனை இருக்கிறது என்பதாக அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நானும் நீங்களும் ஒரு காலத்திலே அசத்தியத்திலே இருந்தோம். ஒரு காலத்திலே அதாவது அஷ்அரியாக்கள் என்று சொல்லக்கூடிய, மாத்துரிதியா என்று சொல்லக்கூடிய வழிகட்ட ஒரு அகீதாவிலே நானும் நீங்களும் இருந்தோம். பித்அத்துக்களை செய்யக்கூடியவர்களாக இருந்தோம். எப்பொழுது எங்களுக்கு சத்தியம் வருகிறதோ அந்த நேரத்தில் அந்த சத்தியத்தை நாங்கள் வேண்டும் என்று எவ்வளவு துடியாக இருந்தோம் அன்பார்ந்தவர்களே. அதே போல நடைமுறைப்படுத்துவதோடு அந்த சத்தியத்தை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதில் எவ்வளவு துடியாக நாங்கள் இருந்தோம். யாருக்கும் அஞ்சியது கிடையாது, படைத்தவன் ரப்பை தவிர வேறு யாருக்கும் நாங்கள் அஞ்சியது கிடையாது. 20 வருடங்கள் 25 வருடங்களுக்கு முன்னால் நாங்கள் சத்தியத்தை சொல்லுகின்ற பொழுது எங்களுக்கு அடித்தார்கள், நோவினைப்படுத்தினார்கள், வேர்வலை பகுதியிலே 2 உயிர்கள் போனது. இப்படி நாடளாவிய ரீதியிலே சத்தியத்தை சொல்லுகின்ற பொழுது நெசுக்கப்பட்டார்கள். அவைகளை ஏறெடுத்தும் பார்க்காமல், அந்த பயமுறுத்தல்களுக்கு அஞ்சாமல் நாங்கள் சத்தியத்தை சொன்னோம், சத்தியத்தை உறக்கச் சொன்னோம். ஆனால் இன்று எங்களுடைய நிலைமை எவ்வாறு இருக்கிறது? அன்பார்ந்தவர்களை சிந்தனை செய்து பாருங்கள். ஆரம்பத்திலே நானும் நீங்களும் சத்தியத்தை சொல்லுகின்ற நேரத்திலே இருக்கின்ற அந்த வேகம் இப்பொழுது இருக்கிறதா என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த காலத்திலே அந்த சூழ்நிலையில் எங்களுடைய தொழில் போனாலும் பரவாயில்லை, எங்களுடைய குடும்பம் எங்களை எதிர்த்தாலும் பரவாயில்லை, எங்களை சமூகம் ஒதுக்கினாலும் பரவாயில்லை, சத்தியத்தை நாங்கள் சொல்லுவோம் என்பதில் உறுதியாக இருந்தோம். ஆனால் இன்று பட்டம், பதவிகள், அதே போன்று வேறு வேறு பட்டங்கள் இல்லாமல் போய்விடும், பதவிகள் பறிபோய்விடும், என்னுடைய தொழிலுக்கு ஆப்பு கிடைக்கும், இப்படி என்னுடைய குடும்பம் என்னை ஒதுக்கி விடுவார்கள், என்னுடைய சமூகம் என்னை ஒதுக்கி விடுவார்கள் என்று பயந்து நானும் நீங்களும் சத்தியத்தை சொல்லாமல் இருக்கிறோம். அந்த காலத்திலே அகீதாவை பேசினோம், அஷ்அரியாக்களுடைய அகீதா பிழை என்று பேசினோம், மாத்துரிதியாவுடைய அகீதாக்கள். ஏனென்றால் இன்று அதாவது இலங்கையிலே அதிகமாக பின்பற்றக்கூடிய அந்த அகீதா கொள்கை வழிகட்ட கொள்கை என்பதை நாங்கள் தைரியமாக பேசினோம். ஆனால் இன்று அதே நிலைமை எங்களுக்கு இருக்கிறதா என்பதை நானும் நீங்களும் ஒரு கணம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய பட்டங்கள், பதவிகள் பறிபோய்விடும் என்பதற்காக, நாம் ஒதுக்கப்பட்டு விடுவோம் என்பதற்காக வேண்டி சத்தியத்தை மறைப்போமாக இருந்தால் மறுமையில் அந்த கஷ்டமான நேரத்தில், அந்த இக்கட்டான நேரத்தில் அல்லாஹ்வுடைய உதவி மாத்திரம் இருக்கக்கூடிய அந்த நாளையில் அன்பார்ந்தவர்களே, எங்களுக்கு யார் உதவி செய்ய வருவார்கள்? நாங்கள் உலகத்திலே பயந்தோம், நாம் யாருக்கு பயந்தோமோ அவர்கள் ஒருபோதுமே வரப்போவதில்லை. அவர்கள் வருவார்கள் அன்பார்ந்தவர்களே? இல்லை, வரமாட்டார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சத்தியத்தை சொல்வதற்கு நானும் நீங்களும் அஞ்சிவிடக் கூடாது. என்னுடைய உயிர் பிரிந்துதான் இந்த சத்தியம் நிலைக்குமாக இருந்தால் அதற்கும் நான் தயாராக இருக்க வேண்டும். எங்களுக்கு அதாவது அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்த சஹாபாக்களுடைய வரலாறுகளை நாம் படித்திருக்கிறோம், அவர்களுடைய தியாகங்களை படித்திருக்கிறோம். ஆனால் நாம் பயப்படுகிறோம் என்றால் நாம் உலகத்திலே வாழ்வதில் என்ன பிரயோஜனம் என்பதை நானும் நீங்களும் ஒரு கணம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அன்பார்ந்தவர்களே, சத்தியத்தை நாங்கள் படிப்போம், இஸ்லாம் சொல்லக்கூடிய தெளிவை படிப்போம், நாம் நேர்வழியை படிப்போம், நம்முடைய வாழ்க்கையிலே அமுல்படுத்துவதோடு அந்த சத்தியத்தை தைரியமாக மக்கள் மத்தியிலே கொண்டு போய் வைப்பதற்கு முனைவோம். வல்ல நாயன் அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மறுமையில் நிலைமைகள் அகோரமாக இருக்கக்கூடிய அந்த நாளையில் அல்லாஹு தஆலா சில மனிதர்களை பார்க்க மாட்டான், பேச மாட்டான், அவர்களை தூய்மைப்படுத்த மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அதிலே ஒரு ஷாராராக சொன்னார்கள், அல் முஸ்பில், தன்னுடைய ஆடையை கரண்டை காலுக்கு கீழால் அணிந்து செல்லுபவன் என்று நபிகளார் சொன்னார்கள். அதே போன்று வல் மன்னான், தான் செய்த உதவிகளை சொல்லி காட்டக்கூடியவன்.
அதே போன்று வல் முனஃபிகு சில்அத்தஹு பில் ஹலிஃபில் காதிப், அதாவது தன்னுடைய பொருளை விற்பதற்காக வேண்டி பொய் சத்தியம் செய்யக்கூடியவன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறது. ஒரு மனிதனுடைய ஆடை எப்படி இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் தீர்மானித்திருக்கிறது. இப்படித்தான் ஒரு மனிதனுடைய ஆடை இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் தீர்மானம் எடுத்ததற்கு பின்னால், இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டியதற்கு பின்னால் அதற்கு மாற்றமாக உடுப்பது என்பது ஹராம் என்பதை நான் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் ஒரு மனிதன் தன்னுடைய ஆடையை கரண்டை காலுக்கு கீழால் அணிந்து செல்ல கூடாது என்பதை இஸ்லாம் ஹராமாக்கி இருக்கிறது. கரண்டை காலுக்கு கீழால் ஒரு மனிதனுக்கு ஆடை அணிய முடியாது என்று இஸ்லாம் சொல்லுகிறது. எனவே இதற்கு மாற்றமாக நாங்கள் அணிகின்ற பொழுது எங்களுடைய உள்ளத்திலே பெருமை வருகிறது. அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யார் பெருமைக்காக வேண்டி தன்னுடைய ஆடையை அதாவது கரண்டை காலுக்கு கீழால் அணுகிறார்களோ சுவர்க்கம் நுழைய மாட்டார்கள், நரகம் சென்று விடுவார்கள் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதன் கரண்டை காலுக்கு கீழால் ஆடை அணிவதென்பதே அவனிடத்திலே பெருமை இருக்கிறது என்பதற்கு அடையாளம். ஏனென்றால் இஸ்லாம் சொல்லுகிறது அணியக்கூடாது. அதை மறுத்து நாங்கள் அணிவோமாக இருந்தால், நபிகளார் சொன்னார்கள், ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு மனிதன் ஆடை அணிகிறான், அழகாக அணிகிறான், அதே போன்று ஒரு மனிதன் அழகான செருப்புகளை அணிகிறான், இது பெருமையா என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இல்லை, பெருமை என்பது பதருல் ஹக்கி வகம்துன் நாஸ், உண்மையை மறுப்பதும் அதே போன்று அடுத்தவர்களை இழிவாக கருதுவதும் தான் பெருமை என்றார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டி இருக்க அதற்கு மீறி நாங்கள் செயற்படுவோமாக இருந்தால் எங்களுடைய உள்ளத்திலே பெருமை இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகளார் இன்னொரு ஷாராரை சொன்னார்கள், தான் செய்த உதவிகளை சொல்லி காட்டுபவன். அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துப்திலு ஸதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா, நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழித்து விட்டு, அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் தர்மம் செய்துவிட்டு அதை நீங்கள் சொல்லி காட்ட கூடாது. நீங்கள் சொல்லி காட்டினால் உங்களுடைய அந்த அமட்கள் அழிந்துவிடும் என்பதாக, அந்த தர்மங்கள் செய்த நன்மைகள் அழிந்துவிடும் என்பதாக அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, தர்மம் என்பது எங்களுக்கு தெரியும், அது எவ்வளவு மகத்தான ஒரு அமல் என்று எங்களுக்கு தெரியும். மறுமையில் எங்களுக்கு கை கொடுக்க போவது அந்த தர்மம் தான். அல்லாஹ்வுடைய அருளோடு சேர்த்து அல்லாஹ்வுடைய அருள், அதே போன்று நாம் செய்யக்கூடிய நன்மைகள், நாம் கொடுக்கக்கூடிய தர்மங்கள் நாளை மறுமையில் எங்களை காக்கும். அப்படியான மகத்தான ஒரு அமல், நாங்கள் அதை செய்துவிட்டு அதை சொல்லி காட்டுவோமாக இருந்தால் மறுமையில் அல்லாஹ் எங்களோடு பேச மாட்டான், எங்களை பார்க்க மாட்டான், எங்களை தூய்மைப்படுத்த மாட்டான் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இன்னொரு செய்தியிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதாவது மூன்று ஷாராரோடு அல்லாஹு தஆலா பேச மாட்டான், அவர்களை பார்க்க மாட்டான், அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதிலே ஒரு ஷாராராக, அதாவது அண்டை வீட்டாரோடு விபச்சாரத்திலே மன்னிக்கவும், அதாவது இன்னும் ஒரு சாரார் யாரென்றால் வயதுக்கு வந்ததன் பின்னால், வயதாகியதன் பின்னால், வயது முதிர்ச்சிக்கு வந்ததன் பின்னால் விபச்சாரத்திலே ஈடுபடுகிறான் என்றிருந்தால் அவனுக்கும் அந்த தண்டனை இருப்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அதே போன்று இன்னும் ஒரு ஷாராரை சொன்னார்கள். அது யாரென்றால் வமலிகுன் கத்தாப், பொய் சொல்லக்கூடிய அரசன். இஸ்லாம் பொய் சொல்வதை மிகப்பெரிய ஒரு பாவமாக எங்களுக்கு சுட்டி காட்டுகிறது. மிகப்பெரிய ஒரு பாவம். மிகப்பெரிய ஒரு அரசன் பேசுவானாக இருந்தால் அவனுக்கு அந்த மறுமையில் அல்லாஹ்வை பார்க்க முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலை ஏற்படும். ஏனென்றால் அவன் அதிகாரத்திலே இருக்கிறான், அவன் தலைமைத்துவத்திலே இருக்கிறான், அவன் ஒரு மேல்மட்டத்திலே இருக்கிறான். அவனுக்கு கீழால் உள்ளவர்களுக்கு பொய் சொல்ல வேண்டும் என்ற எந்த தேவையும் இருக்காது. அப்படி இருக்கின்ற பொழுது அவன் பொய் சொல்லுவானாக இருந்தால், மக்களுக்கு பொய் சொல்லுவானாக இருந்தால் அவனுக்கும் இப்படிப்பட்ட நிலைமை ஏற்படும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் எது சத்தியமாக நாங்கள் படித்திருக்கிறோமோ, எது அல் குர்ஆனும் சுன்னாவும் சொல்லக்கூடிய விடயங்கள் என்று நாங்கள் படிக்கிறோமோ அதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அமல்படுத்த வேண்டும்.
நாம் எதை இஸ்லாம் தடை செய்யப்பட்டவைகள் என்று படிக்கிறோமோ அவைகளை நாம் எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து முற்றுமுழுதாக அப்புறப்படுத்த வேண்டும். ஏன் தெரியுமா அன்பார்ந்தவர்களே, எப்பொழுது இது சத்தியம் இது அசத்தியம் என்று தெரிந்ததற்கு பின்னால் நாங்கள் சத்தியத்தை நிலைநாட்டாமல் நாங்கள் எங்களுடைய மனோ இச்சையின் பிரகாரம் நடக்க ஆரம்பிக்கிறோமோ எங்களுடைய உள்ளத்திலே பெருமை இருக்கிறது, எங்களுக்குள்ளே பெருமை இருக்கிறது. மறுமையில் அந்த சுவர்க்கத்தினுள்ளே நுழைய முடியாது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மறுமை என்பது மிக அகோரமான ஒரு நாள். ஒவ்வொரு மனிதனும் தன்னை விட்டும் விரண்டோடுவார்கள். தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி ஒவ்வொருவரும் அல்லாஹ்விடத்திலே கையேந்தக்கூடிய நாள். யா நஃப்ஸி யா நஃப்ஸி, என்னுடைய ஆத்மாவே என்னுடைய ஆத்மாவே என்று சொல்லிக்கொண்டு அலையக்கூடிய நாள். அப்படியான நாளையில் அல்லாஹ்வுடைய உதவி மாத்திரம் தான் இருக்கும், வேறு யாருடைய உதவியும் இருக்காது. எனவே அன்பார்ந்தவர்களே, படைத்தவன் ரப்பு எங்களுக்கு எப்படி வழிகாட்டி இருக்கிறானோ, எப்படி வாழ இஸ்லாம் கற்று தந்திருக்கிறதோ அந்த அடிப்படையிலே இந்த உலகத்திலே வாழ்வோம். இல்லாவிட்டால் மறுமையிலே நானும் நீங்களும் நஷ்டவாளிகள் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாம் காட்டித்தரக்கூடிய வழிமுறைகளை, இஸ்லாம் காட்டித்தரக்கூடிய நல்ல பழக்க வழக்கங்களை, இஸ்லாம் காட்டித்தரக்கூடிய நல்ல அகலாக்குகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஏற்படுத்தி நடப்போம். இஸ்லாம் சொல்லக்கூடிய அமல்களை முடியுமான வரைக்கும் நான் நல்ல அமல்களை செய்வோம். பாவங்களை விட்டும் மோசமான பழக்க வழக்கங்களை விட்டும் இஸ்லாம் வெறுக்கக்கூடிய விடயங்களை விட்டும் நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் அப்புறப்படுத்தி வாழ்வோம். நாம் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது எதை இலக்காக வைத்து வாழ்கிறோமோ அந்த இலக்கை அடைந்து கொள்வதற்கு, மறுமையில் அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடைந்து கொள்வதற்கு நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். இந்த அழிந்து போகக்கூடிய இந்த துனியாவுக்கு ஆசைப்படாமல் எது சத்தியம் என்று எங்களுக்கு சொல்லப்பட்டதோ, எது தெளிவு என்று எங்களுக்கு வழிகாட்டப்பட்டதோ அதை மக்கள் மன்றத்திலே தைரியமாக சொல்லக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் எங்களுக்கு உருவாக்கி வைப்பானாக. நாங்கள் மரணிக்கின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.